கரும்பை சரியாக பிழிந்தால் சர்க்கரை உண்டாக்கலாம். தமிழே, உன்னை சரியாக உச்சரித்தால் சர்க்காரையே உண்டாக்கலாம். உன் திருவடி தொழுது என் உரை கதவினை திறக்கின்றேன். எந்த மொழியில் உன்னை பாடுவது அன்னையே? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். ஆனால் என் உமிழ் நீரையும் தமிழ் நீராக சுரக்கச் செய்தவளே, உனக்கு என் வணக்கம். பொதிகமலை காற்றுக்குள் பொருணி நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைத்திறந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, முந்தமொழி செந்தமிழை சிந்துகவி சிந்திமனம் சொந்தமுடன் பாட வேண்டும், நம் சந்தமிழா சிந்தையுடன் ஆட வேண்டும். முந்து தமிழ் செந்தமிழை நாம் வணங்கி உங்கள் அனைவருடைய அந்த விழிகளை பார்க்கிற பொழுது என்னுடைய நெஞ்சம் இரும்பூது எய்துகிறது. நாமக்கல் தமிழ்ச் சங்கம், நிலா முற்றம், தமிழ் சுற்றம் இரண்டும் இணைந்தா அல்லது இதயத்தில் இணைந்தா என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர் எங்கள் தங்கம். இன்னும் சொல்லப்போனால் ஐயா அவர்களது பெயர் குழந்தை வேல். முருகனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தங்கவேல். ஆக இவர் தங்கவேலாகவும் குழந்தை வேலாகவும் இருந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராகவும் தங்கம் மருத்துவமனையின் தலைவராகவும் இருக்கிறார். தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு என் உச்சி முதல் கால் வரைக்கும் ஓடுகின்ற குருதியிலே சங்கமித்து விட்ட தமிழ் உணர்வோடு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வரவேற்புரை ஆற்றிய முனைவர் கோ நாராயணமூர்த்தி, செயலர், நாமக்கல் தமிழ்ச்சங்கம், உள்ளபடியே மிக அழகான ஒரு செயலாளர். நான் மகேந்திரா கல்லூரியிலே அவரை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி கடலில் துள்ளினேன். ஏனென்றால் தமிழ் பேசுகிறவர்கள் எப்போதும் அழகாக இருப்பார்கள் என்பதற்கு அவர் ஒரு சான்று. முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா சத்தியமூர்த்தி அவர்களே, என்னுடைய அருமை ஐயாவும் அவரும் நானும் நிறைய பயணித்திருக்கிறோம். முனைவர் அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களே, ஏவிஆர் வெங்கடேசன் அவர்களே, நூல் அறிமுகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் இங்கே நடைபெற்றது. அதிலே இந்தியாவின் கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் என்று இங்கே சொல்லுகிற போது என்னுடைய உள்ளம் உள்ளபடியே எனக்குள் 1000 பூக்களை பூத்தன. என்னுடைய தாயார் ஜானகி அம்மாள் 93 வயது வரைக்கும் இருந்தார். அந்த 93 வயது வரைக்கும் நான் அவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தேன். நான் அடிக்கடி செல்வதுண்டு. நிறைய மேடைகளுக்கு சென்றிருக்கிறேன், நிறைய கவியரங்குகளை கண்டிருக்கிறேன், நிறைய பரிசுகளை பெற்றிருக்கிறேன். நான் எங்காவது வெளியே செல்லுகின்ற பொழுது என்னுடைய தாய் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பால், எங்கே போகிறாய் என்று. வாயிலே பல் இருக்காது. 93 வயது உள்ள மூதாட்டிக்கு எப்படி பல் இருக்கும்? இப்போது 30 வயதில் உள்ளவனுக்கே இருப்பதில்லை. வாயிலே பல் இருக்காது. பல் இல்லாத என் தாய் தான் இறைவன் எனக்கு கொடுத்த நோபல் பரிசு. தாயை பற்றி பேசுகின்ற பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை என்னை பார்த்து அம்மா என்கிற தலைப்பில் ஒரு கவிதை சொல் என்று சொன்னார். நான் சொன்னேன், அம்மா என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, ஆ என்று சொல்லுகிற பொழுது உள்ளே இருக்கும் கெட்ட காற்று வெளியே போகிறது. இம் என்று சொல்லுகிற போது வெளியே இருக்கும் நல்ல காற்று உள்ளே வருகிறது. மா என்று சொல்லுகிற போது 2 காற்றும் சமணப்பட்டு நமக்குள் ஒரு ஆசனம் நடைபெறுகிறது. அம்மா என்கிற சொல்லை உச்சரித்து கொண்டே இருந்தால் ஆயுள் நீளுகிறது என்று
நான் சொல்ல வரவில்லை. ஏற்றி இறக்கி இருக்காலம் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளர்களை காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று சொன்ன தமிழ் 3000 பாடிய திருமூலர் மிக அழகாக எடுத்து ஓதுகிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு சபை இந்த சபை. ஐயா அவர்கள் மிக நகைச்சுவையாக பேசினார். நகைச்சுவை வாழ்க்கைக்கு மிக முக்கியம். நான் ஒரு முறை திருச்சியிலே பேசி கொண்டிருந்தேன். 30 நகைச்சுவை கருத்துக்களை சொன்னேன். 30 ஜோக்கை சொன்னால் யாருமே சிரிக்கலை. 31வது சொன்னால் ஒருத்தர் சிரித்தார். 31வது ஜோக்கு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இல்லை முதல்ல சொன்னதே இப்போ தான் புரியுதுன்னாரு. ஒரு முறை நான் மதுரையில் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னேன், மிக அழகாக எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இங்கே கூட கூட்டம் குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இல்லை, தங்க கடையில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஜவுளி கடையில் அதிகமாக இருக்கும். அதை பற்றி நாம் கவலைப்பட முடியாது. 1330 அருங்கோட்பாக்களை வடித்து தந்த வள்ளுவ பெருந்தகை ஒரு குறளிலே சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக சொல்லுவான், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று. அதே போல எண்ணிக்கையை கண்டு கூட நாம் எல்லாமை வேண்டும். ஏன் தெரியுமா? இது கும்பல் அல்ல கூட்டம். இது கும்பல் அல்ல கூட்டம், தமிழை கேட்க வந்த கூட்டம் என்கின்ற காரணத்தினால் உங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது ஐயாவை எங்கள் தங்கம் என்று சொன்னேன். நீங்கள் தங்கத்தில் தங்கங்கள். அப்படியே வளைந்த உங்கள் பாதங்களை பாருங்கள். வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். நன்றாக கை தட்டணும். இப்போ நம்ம என்ன ஒன்றுமே இப்போ வாழ்க்கையில் எதையுமே நம்ம சாதிக்க போகிறதில்ல. சிரிக்கணும், நிறைய கை தட்டணும். நான் நிறைய கவியரங்குகளுக்கு சென்றிருக்கிறேன். நம்முடைய உச்சங்கதோ உள்ள கால் வரைக்கும் ஓடுகின்ற குருதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பது கைத்தட்டுதல் தான். நாளைக்கு எதையாவது நாம் சாதிக்க போவோம் என்று இறைவன் நமக்குள் ஒரு உறுப்பை வைத்திருக்கிறான், கைத்தட்டி கொண்டே இருப்பதற்கு. இருதயம் லப்டப் லப்டப் என்று அது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அப்துல் காதர் ஐயா அவர்கள் மிக அழகாக ஒரு கவியரங்கத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், கைத்தட்டுங்கள். ஏன் தெரியுமா? ஒரு கொசு கூட தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற போது ஒரு கைத்தட்டல் வாங்கி தான் முடித்துக் கொள்கிறார். அதனால் கைத்தட்டுங்கள். ஒரு கவிதையை நான் படித்தேன். ஒரு அரசியல்வாதி இருந்தார், அவர் இறந்து போய்விட்டார். அவரை கல்லறைப்படுத்தினார்கள். அந்த வழியாக ஒரு கவிஞன் போனான். அவன் ஒரு கரித்துண்டு எடுத்து அந்த கல்லறையிலே ஒரு வரி எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? மறந்தும் கைத்தட்டி விடாதீர்கள், இவன் எழுந்து விடுவான். கைத்தட்டலுக்குள் இந்த சமூகம் காணாமல் போயிருக்கிறது. ஆனாலும் கூட எனக்கு கைத்தட்டல் முக்கியம். கை தட்ட தட்ட பெண்களுக்கு முடி வளர்கிறது என்று அறிவியல் சொல்கிறது. நான் ஒரு முறை மதுரையில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் சொன்னேன். 3வது வரிசையிலேருந்து ஒரு அம்மா வந்து இப்படி தொட்டு பார்த்துச்சு முடிய. நான் சொன்னேன், இப்போ வளராது, எல்லாம் பேசி முடித்த பிறகு தான் அது வளரும். முடி வளர்கிறதா மூளை வளர்கிறதா என்று பிறகுதான் தெரியும். இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கவிதை வருகிறது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊரால் சிறப்பு பெற்றிருக்கிறது, ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளால் சிறப்பு பெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு திருப்பதி லட்டு, திண்டுக்கல் பூட்டு, திருப்பாச்சி அரிவாள், பழனி பஞ்சாமிர்தம், பண்டூட்டி பலாப்பழம், சேலம் மாம்பழம், சிறுமலை வாழைப்பழம், கடம்பூர் போலி, காஞ்சிபுரம் பட்டு, மதுரை மல்லிகை, மணப்பாறை முறுக்கு, வேலூர் சிறை, வேம்பாறு கருப்பட்டி, தஞ்சாவூர் கதம்பம், சோழவந்தான் வெற்றிலை, தூத்துக்குடி உப்பு, தூத்துக்குடி முத்து, நல்ல சொத்து என்று சொன்னால் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான். நாமக்கல் முட்டை, அதையும் சேர்த்துக்கலாம். நாமக்கல் முட்டை, அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். என்ன ஒரு அற்புதம்! இப்படி தான் நான் பேசிக்கொண்டு மதுரையில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எதிரே அமர்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி எழுந்து, அண்ணா ஒன்று விட்டுட்டீங்கன்னா என்ன, அந்த பகுதி வத்தராயிருப்பு, இங்கே வத்தராயிருப்பில் பன்னிக்குட்டி அதிகம், பன்னிக்குட்டியும் சேர்த்துக்குங்க அப்படின்ச்சு. அப்போது ஒரு பாட்டு பாடினேன், பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்ன. நடுவில் வந்து ஒருத்தர் எழுந்தார், தம்பி இன்னொரு முறை பாடுங்கன்னாரு. பாட்டும் நானே பாவமும் நானே. மறுபடியும் சொன்னார், மற்றொரு முறை பாடுங்க அப்படின்னாரு. மீண்டும் பாடினேன், பாட்டும் நானே பாவமும் நானே. அவர் சொன்னார் பாருங்க, பாட்டு வேணா நீ பாவம் நாங்கடான்னிட்டார். அது பாடும்போது அவ்வளோ அழகாக பண்ணணும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு பெண்மணி அமர்ந்து கொண்டிருந்தால் அவளை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். ஒரு பாட்டு சொன்னேன் நான். இவண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உயிர்க்கெல்லாம் உய்வண்ணம் கொள்வதன்றி துயர்வண்ணம் கொள்வதொன்றோ மைவண்ணத் தரைக்கிப்போரின் மழைவண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த
இந்த வண்ணம் வண்ணம் என்கின்ற வார்த்தை பிடித்து போய்விட்ட காரணத்தினால் கண்ணதாசன் ஒரு பாட்டு போட்டான். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகின்றேன். இப்படி பாடன அந்த பொண்ணு அருமையாக தலையசைச்சா. ஒரு பெண் தலையசைத்தாள் என்பதை ஒரு எழுத்தாளன் எப்படி சொல்வான் என்று சொன்னால், ஒரு சிறு நங்கை தலையசைத்தாள் என்று எழுத்தானை எடுத்து எழுதிவிட்டு போவான். ஒரு பேச்சாளன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு மங்கை தலையசைத்தாள் என்று சொல்லிவிட்டு போவான். ஆனால் ஒரு கவிஞன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? பொதிகுமலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியில் தோல் உந்து திக்கு நன்முத்து கடலலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பணி எழுப்பி தாளை எல்லாம் அடர்க்கத்தை சுழற்ற வைத்து முதிர்த்தெங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து முத்து உதிர்த்து தமிழகத்து வீதிதோறு பவனி வரும் தென்றல் காற்று ஒரு வயலுக்குள் நுழைந்து ஒரு நாற்றை அசைத்து விட்டு போனால் அந்த நாற்று எப்படி அசையுமோ அப்படி தன் தலையை அசைத்தான். அதுதான் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டேன், உன் பேர் என்னன்னு கேட்டேன். அது தப்பாங்க, நாராயணன். தப்பு இல்லைல்ல. உடனே நான் பாட்டு பாடுறதுனால அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக ரசிக்கிறாள் அப்படின்ட்டு இன்றைக்கி ரசிகர்கள் முக்கியம். நான் எப்படி இந்த மேடையில் நான் சுமங்கலியாக இருக்கணும்னா நீங்கள் என்னுடைய பேச்சை ரசிக்கணும், இல்லாவிட்டால் நான் விதவையாகி விடுவேன். அந்த பெண் அவ்வளவு அழகாக அவர் ரசித்தாள். உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்கிறா, என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி ஒவ்வொன்றா கேட்டுப்பார், என் பேரை சொல்லுன்னுச்சு. அப்போ இவ பேரை தெரிஞ்சுக்கணும்னா நான் கம்பி என்னன்னு மாட்டேங்குது. பல பேர் பேர் தெரிஞ்சுக்கிட்டே கம்பி நீட்டு இருக்கிறான். அது வேறு. காதல் என்பது ஒரு அற்புதமான சுவைதான். அதை கொண்டு வராங்க, அதில் அப்படி கொண்டு வராங்க. நான் கூட அந்த காலத்தில் அலைகள் ஓய்வதில்லை படம் வந்த காலகட்டத்தில் நான் இப்போ சின்ன இளைஞன், இப்போ கொஞ்சம் பெரிய இளைஞன். அந்த ராதா அப்படியே அந்த கடற்கரை ஓரம் வருகிற பொழுது அந்த அலையானது எழுந்து அலை மடிந்து அப்படி தவழ்ந்து தவழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ராதா அவர்கள் ஓடி வருவார்கள். அப்படி ஓடி வருகின்ற பொழுது ஒரு அன்னப்பறவையானது காலை ஊன்றி ஊன்றி வருவது போல இருக்கும். அந்த கடல் ஓசை அப்படியே இருக்கும். அந்த இடத்துல இளையராஜா ஒரு டியூன் போடுவார். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. இப்போ போடுவார் பாருங்க, தனனோம் தனனோம் தனனோம். இப்போ ஒரு சுருதி வரும் பாருங்க, தனனோம். அந்த தனனோம் அப்படின்னு வருகிற போது அந்த அலையானது அப்படியே மடிந்து மடிந்து வரும். அந்த இருவரும் அப்படியே போய் சேருவாங்க. அப்போ கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகாக ஒரு வரி எடுத்து வைக்கிறார். அதுதான் தமிழின் உச்சம். என்ன சொல்றார் பாருங்க, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து வீடு. ஆஹா, அப்படி உரசுதான். தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு. நான் கூட ஒரு பெண்ணை பார்த்து, கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னா, ஒரு தட்டு வாங்க வக்கல்ல வேணா லவ் பண்ண வந்துட்டான். அப்புறம் சொன்னேன், எத்தனையோ பேர் என்னை கடந்து போனார்கள், நீ ஒருத்தி தான் என்னை கடத்தி போனாய். காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அப்புறம் அது பல பேரின் நெஞ்சை தொட்ட வார்த்தை, சில பேரை ஜெயிலுக்குள் போய் விட்ட வார்த்தை. காதல் வேண்டும் தான். அந்த காதலை எப்படி மடைமாற்றம் பண்ண வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்ணை காதலிப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ள அமைத்துக் கொள்வது. தன் குடும்பத்தை காதலிப்பது என்பது அந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெரிதுபடுத்தலாம். ஆனால் அதுவும் ஒரு வட்டத்துக்குள்ளார தான். ஒரு ஊரை காதலிப்பது என்பது இருக்கிறதே, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மொழியை காதலிப்பது இருக்கிறதே, அதுதான் சிறப்பு. அதுவும் உலகத்தில் 6600 மொழிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இந்த 6666 மொழிகளை எல்லாம் தாண்டி ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மொழி. அதனால்தான் சொன்னான், ஆற்றல் பெற்ற மொழி என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறார்கள், இனிமை நிறைந்த மொழி என்று இத்தாலியை சொல்லுகிறார்கள், சந்தனையம் உள்ள மொழி என்று பாரசீக மொழியை சொல்லுகிறார்கள், மென்மை உள்ள மொழி என்று கன்னட மொழியை சொல்லுகிறார்கள், ஓசை உள்ள மொழி என்று தெலுங்கு மொழியை சொல்லுகிறார்கள். இந்த மொழிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனித்தனி சிறப்புகளை ஒருங்கே பெற்ற மொழியாக மகரையாளின் கீதத்தைப் போல, மலையருவி நாதத்தைப் போல, மிதக்கும் காற்றின் மெல்லிசையைப் போல தன்னகத்தே ஒரு தனிமை பண்பை கொண்டுள்ள மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. இந்த மொழியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில்
சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு 10 சொற்கள் இருக்கலாம். நரேட்டிவ், எக்ஸ்பிரஸிங், டாக்கிங், ஸ்பீக்கிங் என்று. ஆனால் பெருமக்களே, இதை நாமக்கல்லில் சொல்லவில்லை என்றால் வேறு எங்கு சொல்வது? எங்களுடைய குழந்தைவேல் ஐயா அவர்களது முன்னிலையில் சொல்லவில்லை என்றால் வேறு எங்கு சொல்வது? தமிழில் சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு மட்டும் 40 சொற்கள் இருக்கின்றன. அசைத்தல், அரைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கலறுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குயிற்றுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிலுதல், நுதலுதல், நுவழுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், புலம்புதல், மாறுதல், மிதத்தல், விளத்தல், வில்லுதல், விளம்புதல். 40 சொற்கள். சின்ன சின்ன வித்தியாசங்கள். தமிழ் ஏன் செம்மொழியானது தெரியுமா? 2004 ஜூன் 6. தமிழ் ஏன் செம்மொழியானது தெரியுமா? தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, திருமை, பெருமை, இயன்மை, வியன்மை, 16 நுட்பங்கள் உலகத்திலேயே தமிழுக்கு மட்டுமே இருக்கிறது. அதனால் தமிழ் செம்மொழியானது. வாரியார் சுவாமிகள் மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மொழி கோடுகளால் எழுத்தாகிறது. ஆனால் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எல்லா எழுத்துக்களிலுமே 4 கோடுகள் இருந்தால்தான் ஒரு எழுத்து உருவாகும். ஒன்று நெடுங்கோடு, இன்னொன்று படுகோடு, இன்னொன்று சுழிகோடு, மற்றொன்று பிறைகோடு. இந்த 4 கோடுகள் இருக்க வேண்டும் ஒரு எழுத்து உருவாவதற்கு. ஆனால் பெருமக்களே, இந்த 4 கோடுகளும் ஒருங்கே உள்ள எழுத்து எந்த மொழியிலும் கிடையாது. தமிழில் மட்டும்தான் உண்டு. அதுதான் ஆ என்கிற எழுத்து. ஆ என்கிற எழுத்திலே ஒரு சுழிகோடு இருக்கும். அப்படியே வளைத்தால் ஒரு பிறைகோடு, ஒரு படுகோடு, ஒரு நெடுங்கோடு. அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பாட்டன் சொல்லி வைத்தான். அழகா சொல்லி வச்சான். உங்களுக்கு ஒரு செய்தி இங்கே பதிவு செய்கிறேன். கண்கள் 2, பார்வை 1. கண்கள் 2, செயல் 1, பார்ப்பது மட்டும். காதுகள் 2, செயல் 1, கேட்பது மட்டும். மூக்கு துளைகள் 2, செயல் 1, சுவாசிப்பது மட்டும். ஆனால் நாக்கு 1, செயல் 2. ஒன்று சாப்பிடுவது, இன்னொன்று பேசுவது. இந்த நாக்கிற்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு தவறான பொருளை உள்ளே அனுப்பிவிட்டால் உடல் கெட்டு போகிறது. ஒரு தவறான வார்த்தையை வெளியே அனுப்பிவிட்டால் வாழ்க்கையே கெட்டு போகிறது. அதனால்தான் யா காவாராயினும் நா காக்க என்று சொன்னான். அப்படிப்பட்ட வள்ளுவனை புகழ வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வள்ளுவனை வர்ணிக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வள்ளுவனை ஏற்றி போற்ற வேண்டும் அல்லவா? இரவா பகலா, புயலா, வெயிலா, பனியா, மழையா, இடியாவென்று பாராமல் எப்போதும் சுவாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நூல் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது உலகத்தில் திருக்குறளை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் கபிலர் பெருமான் நடந்து போய் கொண்டிருக்கிறார். குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர். திருக்குறளை வர்ணிக்க வேண்டும். திருக்குறளுக்கு ஒரு ஊமையை வைக்க வேண்டும். ஒரு ஊமையை வைக்க வேண்டும். எப்படி வைக்கலாம்? அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அவை சொல்லிவிட்டால், கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று இடைக்காடர் சொல்லிவிட்டார். எல்லாமே சொல்லிவிட்டார்கள். நான் எப்படி திருக்குறளை வர்ணிப்பது? நான் எப்படி திருக்குறளை புகழ்வது? நான் எப்படி திருக்குறளை மற்றொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது என்று கபிலர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். மார்கழி மாதம், காலை நேரம், கடும் குளிர், பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. அவர் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கண்ணிற்கு ஒரு காட்சி தென்படுகிறது. வேறு ஒன்றுமில்லை, ஒரு புல் நுனியிலே ஒரு பனித்துளி. அந்த பனித்துளிக்குள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் தெரிகின்றன. கபிலர் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்த உடனே பார்க்கிறார், ஆஹா, என்னுடைய கவிதைக்கு ஒரு அற்புதமான என்னுடைய திருக்குறளை நான் புகழ்வதற்கு எனக்கு ஒரு அற்புதமான ஊமை கிடைத்து விட்டது. பனித்துளிக்குள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்கள் தெரிகின்றது அல்லவா, அதுதான் எனக்கு கிடைத்த ஊமை என்று சொல்லி, பனித்துளிக்குள் பனைமரங்கள் இருப்பது போல 1.25 அடிக்குள் இந்த உலகத்துக்கே தேவையான கருத்துக்களை உள்ளடக்கி வள்ளுவன் வைத்திருக்கிறான் என்பதனை உள்ளடக்கி ஒரு வார்த்தையை சொன்னார். வேறு ஒன்றுமில்லை, தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். என்ன ஒரு தமிழுக்குள்ள ஆற்றல்!
தமிழுக்குள்ள ஆற்றல். அதனால்தான் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொன்னார்கள். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொன்னார்கள். நாராயணமூர்த்தி அவர்கள் நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல கருத்தாளர், நல்ல கவிஞர். இந்த தலைப்பு சிறப்பாக இருக்கிறதே என்று சொன்னார். தமிழுக்கு அமுதென்று பேர் என்பதை மாற்றி அமிழ்துக்கே தமிழ் என்றுதான் பேர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன். பாகவதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கந்த புராணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாக அமுதத்தை கடைகிறார்கள். அமுதத்தை கடைகிறார்கள். பார்க்கடலில் வாசுகி என்கின்ற அந்த பாம்பை கயிறாக கொண்டு கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்ட பிரம்மதேவனுடைய அந்த மூக்கிலே அதை சுமந்து கொண்டு மேருமலையை மத்தாக கொண்டு கடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அசுரர்கள், இன்னொரு பக்கம் தேவர்கள். இப்போது கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது முதலில் காமத்தேனு வெளியே வருகிறது. காமத்தேனு வெளியே வருகிறது. அதற்கு பிறகு உச்சசரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கருத்தியல் வெளியே வருகிறது. அதற்கு பிறகு ஐராவதம் வெளியே வருகிறது. அதற்கு பிறகு பார்வதி தேவி வெளியே வருகிறாள். அதற்கு பிறகு அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய மோகத்தை தோல் வளைந்து துள்ள துடை வளைந்து கூத்தாட தாழ்மிகுந்து கஞ்ச தளிர்கரங்கள் கொஞ்ச அந்த மோகத்தை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய தேவ பெண்கள் வெளியே வருகிறார்கள். அதற்கு பிறகு சந்தன தொகுப்புகள் வெளியே வருகின்றன. கடைசியாக விஷம் வெளியே வந்து அந்த விஷம் சிவபெருமானுடைய தொண்டைக்கு சென்று அதை பார்வதி தேவி பிடித்து அதை அப்படியே நிறுத்தி கொண்டாள். அதற்கு நிறைவாக வருகிற ஒரு பொருள் எது தெரியுமா? அமுதம். அந்த அமுதம் அப்படியே வருகிறது. அந்த அமுதம் வருகிற பொழுது ஒரு அசுரன் ஓடி போய் அதை பிடுங்குகிறான். உடனே விஷ்ணு ஒரு வாளால் வெட்டுகிறார். அப்படி வெட்டுகின்ற பொழுது அந்த அசுரனுடைய தலை ராகாக போகிறது, உடல் கேதாக போகிறது. அது ராகு, இது கேது. ஆனால் தமிழ் என்ன சொல்கிறது தெரியுமா? ராகு கேதுவை நம்பாதீர், உழைக்க தயார் ராகு, உழைக்க தயார் ராகு, அப்புறம் உனக்கு தோல்வி ஏது, உனக்கு தோல்வி ஏது. இந்த இடத்திலே தமிழ் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த அமுதம் வெளியே வருகிறது. அந்த அமுதம் வெளியே வந்த உடனேயே பல புராண செய்திகளும் பல புராண கருத்துக்களும் வட்டமிடுகின்றன. இதை எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? இது ஒரு உவமை. இப்போது தமிழகத்திலே அமுதம் கிடைக்கின்ற ஒரு பாரம்பரியம் தொடங்குகிறது. 1330 அருங்குறட்பாக்களை வடித்து தந்த வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொன்னான். அந்த 3 பாலையும் எடுத்து பார்க்கடலாக்கி கடைந்தார்கள். அப்படி கடைகிற பொழுது வாசுகியையே தன்னுடைய மனைவியாக்கி கொண்டவர். வள்ளுவருடைய ஒரு நூலை படிக்கிற போது படிக்கின்ற ஆண்மகனை வாசகன் என்று சொல்லுவார்கள், படிக்கிற பெண்மகளை வாசகி என்று சொல்லுவார்கள். 2052 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாக திருக்குறளை படித்த வாசகிதான் திருவள்ளுவருடைய மனைவி வாசகி. பாருங்க, அதுக்கு பேரே வாசகி. அப்படி அந்த பார்க்கடலிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துக்கு தலைவன் இறைவன், பொருளுக்கு தலைவன் மன்னன், காமத்துப்பாலுக்கு தலைவன் அல்லன், தலைவி. நுட்பமாக போய் வைக்கிறாரு. இப்போது அந்த பார்க்கடலை கடைகிறார்கள். இது முப்பால் என்கிற கடலை கடைகின்ற பொழுது சங்க இலக்கியங்கள் வருகின்றன. மேலே சங்க இலக்கியங்கள் வருகின்றன, அப்புறம் இதிகாசங்கள் வருகின்றன, அதற்கப்புறம் மறுமலர்ச்சி பாடல்கள் வருகின்றன. எல்லாவற்றுக்கும் திருக்குறளானது ஆங்காங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது. வஞ்சிகுளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமர் சீரடியலாகி அஞ்சுளில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் என்று கம்பநாட்டாழ்வான் பேசுவான். கம்பனுடைய சித்திரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்க முகத்தினன் என்று அவன் சொன்னாலும் கூட மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோரு அழியா அழகுடையான் என்று சொன்னாலும் கூட
12,000 பாடல்களை கம்பன் தீட்டினாலும் கூட எல்லா இடங்களிலும் திருக்குறளை அவன் உள்ளே வைக்கிறான். திருக்குறளை உள்ளே வைக்கிறான். எல்லா இதிகாசங்களிலும் ஆகட்டும், எல்லா சங்க இலக்கிய நூல்களில் ஆகட்டும், திருக்குறளானது அங்கங்கு இருக்கும். இப்போது திருக்குறள் என்கிற அந்த முப்பால் கடலிலே கடைந்தெடுத்து சங்க இலக்கியங்கள் மேலே வருகின்றன. அதற்கு பிறகு இதிகாசங்கள் வெளியே வருகின்றன. அதற்கு பிறகு மறுமலர்ச்சி பாடல்கள் வெளியே வருகின்றன. இப்போது நிறைய கவிதைகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் தமிழ். இதற்கெல்லாம் காரணம் தமிழ். அந்த தமிழுக்கு அமிழ்தென்று பேர். அந்த அமிழ்துக்கு தமிழ் என்று பேர். I am proudly held from glory in sept in stop. கீர்த்திமிகு திராவிட களஞ்சியத்திலிருந்து இங்கு வந்து எழுந்து குதித்து பேசுகிறேன் என்று சொன்ன நான் ஏழைகளுக்காக, பாட்டாளிகளுக்காக, கூட்டாளிகளுக்காக நெற்றி வேர்வை நிலத்தில் பட்டு வேலை செய்கிறானே, அந்த விவசாயிக்காக, அந்த உழவனுக்காக, சாலை ஓரத்திலே வேலையற்றவர்கள் உள்ளத்தில் எத்தனை விபரீத எண்ணங்கள் வேந்தே, அதுதான் காலக்குறி என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ணதாசனோடு ஒரு மகிழுந்தில் போய் கொண்டிருக்கிறார். மகிழுந்து என்று சொன்னால் தமிழில் கார் என்று அர்த்தம். நிறைய பேருக்கு புரியல, என்ன செய்கிறது? இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. நேற்று கூட எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. ஒருத்தர் இருந்தார், திடீர்னு இறந்துட்டார். எப்படி இறந்தார்னு கேளுங்க. ஏற்கனவே உயிரோடு இருந்ததுனால இறந்துட்டார். இறந்தவரை எரிக்கலாமா புதைக்கலாமா என்ற பிரச்சனை. அந்த வழியாக கவிஞர் வைரமுத்து வந்தார். அவரை கேட்டார்கள், இவரை எரிக்கலாமா புதைக்கலாமா? அவர் சொன்னார், பாதி உயிரை கோபம் எரித்தது, மீதி உயிரை காமம் எரித்தது. புதிதா எரிக்க என்ன உள்ளது, புதைத்து விடுங்கள், மிகவும் நல்லது. சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். மீண்டும் எரிக்கலாமா புதைக்கலாமா சண்டை. அந்த வழியாக ஒரு பட்டிமன்ற நடுவர் வந்தார். அந்த பட்டிமன்ற நடுவர்கள் இருக்காங்க பாருங்க. நான்லாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 3500 இப்போல்லாம் அங்கே கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அவர் வராரு, ஏற்பாடு செய்கிறவங்களாம் நடுவர் ஆகிட்டான். பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்கிறவங்களாம் இப்போ நடுவர் ஆகிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன செஞ்சான், அம்மா அப்பாவே போட்டு தள்ளிட்டான். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்தவன், தூக்கு தண்டனை பெற்றுக்கொண்டவன் சொன்னான் நீதிபதியை பார்த்து, ஐயா, நான் அம்மா அப்பா இல்லாத அனாதைங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா. அவர் சொன்னார், தீர்ப்பு எழுதினார். அருமையான காரணம், தீர்ப்பு எழுதிட்டார். நீ ஏன் அம்மா அப்பா இல்லாத அனாதையாக இங்கே இருக்க வேண்டும்? உன் அம்மா அப்பா இருக்கிற இடத்திற்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த வழியாக அவர் வராரு, யார் பட்டிமன்ற நடுவர் வராரு. அவரிடம் கேட்டார்கள், அதை மறந்துடக்கூடாது இல்லையா? அவரிடம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், இவரை எரிக்கலாமா புதைக்கலாமா? அவர் சொன்னார் பாருங்க, அற்புதமாக சொன்னார். எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா பிரச்சனை. பிரச்சனையே அதுதானங்க. எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா பிரச்சனை. புதைச்சா என்ன பிரச்சனை? புதைச்ச இடத்துல புல் முளைக்காவிட்டால் பிரச்சனை இல்லை, புல் முளைத்து விட்டால் பிரச்சனை. புல் முளைஞ்சா என்ன பிரச்சனை? அதை ஒரு மாடு மேயாவிட்டால் பிரச்சனை இல்லை, மேஞ்சுட்டா பிரச்சனை. மாடு மேஞ்சா என்ன பிரச்சனை? அது பால் கறக்காவிட்டால் பிரச்சனை இல்லை, பால் கறந்துட்டா பிரச்சனை. பால் கறந்தா என்ன பிரச்சனை? அதை ஒரு மனுஷன் குடிக்காவிட்டால் பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டா பிரச்சனை. பால் குடிச்சா என்ன பிரச்சனை? அவன் சாகாவிட்டால் பிரச்சனை இல்லை, செத்துட்டா பிரச்சனை. செத்தா என்ன பிரச்சனை? புதைக்கிறதா இருக்கிறதான்றது தான் பிரச்சனை. அட பாவிங்கள, இவன் உருப்படி ஆவானா? வானமே பூமி ஆனாலும், பூமியே வானமானாலும், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஓரமாக போனாலும் இவன் உருப்படியாக மாட்டான். ஒரு கவிஞை எழுதினான் தெரியுங்களா? காதலுக்கு அவன் ஒரு கவிதை எழுதினான். கண்ணே, 7 நாளும் நான் உன்னை காதலித்தேன். எப்படி? திங்கள் அன்று திங்கள் முகத்தாலை பார்த்தேன். அப்புறம் தித்திக்கும் அவள் வதனம் தேனருவி பிறக்கவிடும். செவ்வாய் என்று அவள் செவ்வாயை கண்டேன். கொவ்வை பழம் கூட அவள் செவ்வாய்க்கு ஈடாகாது. புதனன்று புன்னகைத்து, வியாழனுக்கு விழியசைத்து, வெள்ளிக்கு துள்ளி வந்து, சனி காதல் பிணி தந்து, ஞாயிறு அணைக்க சென்றால் இன்று விடுமுறை வேண்டாம் என்றாள். அப்படி முடிச்சிட்டான். இந்த மாதிரி சிந்தனைகள், புதிய சிந்தனைகள். அந்த புதிய சிந்தனைகளோடு புறப்பட்டவர் தான் கண்ணதாசன். கண்ணதாசனும் அண்ணாவும் அந்த மகிழுந்திலே போகிறார்கள். அதை மறந்து விடக்கூடாது. பல பேர் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். மகிழுந்திலே போகிறார்கள். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது
கண்ணதாசனை பார்த்து அண்ணா கேட்டார். குள்ளமான உருவம், குருகுருத்த பார்வை, டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின். அண்ணா தான் அந்த அண்ணா கிட்ட கேட்குறாங்க. பார்லிமெண்ட்டை விட்டு வெளியே வருகிற பொழுது கேட்டார், வாட் இஸ் யுவர் கன்செப்ஷன் அபவுட் மெட்ரிகுலேஷன் என்று கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறார் பாருங்க, ஆங்கிலத்தையே அவ்வளவு அழகாக சொல்கிறார். After long consideration and consultation, I came to a conclusion. The Madras matriculation is the botheration of our nation, whose occupation it is cultivation by means of investigation. என்ன? We want neither dependence nor independence but interdependence. பாராளுமன்றத்தில் முழங்கியவர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணா கண்ணதாசனை பார்த்து, அதோ பார் அங்கே ஒரு தேநீர் கடை இருக்கிறது, வண்டியை நிறுத்து என்றார். நிறுத்தினார்கள். போய் பக்கடா, அவருக்கு ரொம்ப பிடித்தது பக்கடா, பக்கடா வாங்கிட்டு வானார். தேநீரை குடிச்சிட்டு அப்புறம் பக்கடாவை சாப்பிட்டுட்டு அப்புறம் தேநீர் குடிக்கிறாங்க. பக்கடா சாப்பிட்டு விட்டு கண்ணதாசன் அந்த பக்கடாவை சுமந்து கொண்டிருந்த அந்த தாள் இருக்கிறது அல்லவா, அதை கையிலே வைத்து கொண்டிருக்கிறார். அண்ணா அந்த தாளை கசக்கி எரிந்து விடுகிறார். கையிலே வைத்து கொண்டிருந்த கண்ணதாசன் அந்த தாளை பார்க்கிறார், தாளை விரித்து பார்க்கிறார். அதிலே ஒரு கவிதை, ஈழத்து கவிஞர் சச்சி சித்தானந்தம் எழுதிய கவிதை. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் தின்னத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் காட்டித்தான் ரச்சித்தானா, அல்லைத்தான் காட்டித்தான் பண்ணினானே அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே அண்ணா கிட்ட சொன்னார், அண்ணா அண்ணா இந்த பாட்டில் வரக்கூடிய இந்த விகுதி ஓசை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, விரைவில் நான் இதை போல ஒரு பாட்டு எழுதுவேன். அப்படி எழுதிய பாட்டு தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். அதற்கப்புறம் பாருங்க, எப்படி சொல்வேனடி. ஆஹா, சொல்ல முடியல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான், அதற்கப்புறம் எப்படி சொல்வேனடி. என்ன ஒரு நாகரிகம், என்ன ஒரு நாகரிகம். இந்த நாகரிகத்தை 12,000 பாடல்கள் திட்டிய கம்பன் ஒரு இடத்தில் காட்டுகிறான். என்ன தெரியுமா? இந்த இடத்திலே ராமன் வந்து கொண்டிருக்கிறான், ராமனுக்கு பக்கத்திலே அன்னை சீதா பிராட்டி நின்று கொண்டிருக்கிறாள். இப்போது லட்சுமணன் வழியாக கம்பன் சொல்லுகிறான், அழகிய மாறனோடு அன்னியவள் வந்தாள். இந்த அழகி என்ற வார்த்தையை அன்னிக்கு முன்னாடி போடக்கூடாது, ஏன்னா அன்னி என்பவள் தாய்க்கு சமம். அழகிய மாறனோடு அன்னியவள் வந்தாள்னு தான் சொல்கிறான். அண்ணனை அழகன்னு சொல்லலாம், அன்னிய அழகின்னு சொல்லக்கூடாது. அழகிய மாறனோடு அன்னியவள் வந்தாள் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்தில் பண்பாட்டு விழுமியம், என்ன நாகரிகத்தை அந்த கவிஞன் பயன்படுத்துகிறான். ஆனால் இன்றைக்கு அழகிய அன்னி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே, அழகிய அன்னி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே, ரகசிய பேச்சு அம்பலமாச்சி அதை கண்டு ரசித்தாளே, குவக்குவா குவக்குவா குவக்குவா. இந்த குழந்தை பிறக்கிறத கூட சொல்லிடுறான். குழந்தை எப்படி பிறக்குதான், குவக்குவா 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 என்று அந்த குழந்தை பிறக்கிறத கூட மிக அழகாக அந்த பாட்டில் வரும். ஆனால் அது தவறா என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அழகிய அன்னி என்கிற வார்த்தை, அழகியே அன்னி என்ற அந்த வார்த்தையானது கம்பனுக்கு அது உடன்பாடில்லை, ஆனால் வாலிக்கு அது உடன்பாடாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அன்னியை ரசிக்கலாம், அந்நியோர்களை கூட ரசிக்கலாம். ஆனால் அப்படி ரசிக்கின்ற பொழுது உள்ளத்தில் எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் இருந்தால் ரசிக்கலாம். அதனால்தான் சொல்லடி சிவசக்தி. வானில் சுடர் வருமோ, ஆதிபராசக்தியை பார்த்தே சொல்லு டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு உரிமையும் யாருக்கு வருகிறது என்று சொன்னால் அது கவிஞர்களுக்குத்தான் கண்டிப்பாக வரும். கவிஞன் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இங்கே கூட நம்முடைய தம்பி மிக அழகாக பேசினார். பேசணும், நல்லா பேசணும். நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்படி பேசும்போது என்ன செய்வாங்க, ஒருத்தர் வந்து பேசினார் பாருங்க, இத்தோடு என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளுகிறேன் அப்படின்றதுக்கு பதிலாக இத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன்றான் அந்த படவா. அது அப்படி செய்யக்கூடாது இல்லையா? பேசணும், நன்றாக பேசணும். அடிக்க அடிக்க பந்து உந்தும், அறுக்க அறுக்க வைரம் ஜொலிக்கும், அடக்குமுறையை சந்திக்க 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 பீரிட்டு எழுவோம் என்று சொன்னார்கள். அதுபோல பேச பேச பேசத்தான் பேச்சு கலையானது வரும். தமிழ் அந்த பேச்சு கலையை நமக்கு உணர்த்துகிறது. தமிழ் அந்த பேச்சு கலையையும் அதற்கான சொற்களையும் தமிழ் நமக்கு மிக அழகாக காட்டுகிறது.
பாரதி ஒரு இடத்துல சொல்றான், மிக அழகா சொல்றான், அக்னி குஞ்சொன்றை கண்டேன், அதை அங்கூறு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இது பாரதியினுடைய பாடல். நான் ஒரு முறை கும்பகோணத்திலே ஒரு கவியரங்கத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் ஒரு கவிதை வாசித்தார். பாரதியை பார்த்து, பாரதியை எண்ணி, பாரதியை நினைத்து ஒரு கவிதை வாசித்தார். அது என்ன? எட்டயபுரத்தில் மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை ஒருத்திக்கு. என்ன அழகா, இது வைரமுத்து கவிதை. அது என்ன? எட்டயபுரத்தில் மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை ஒருத்திக்கு என்று கேட்டார். மாணவர்கள் அனைவரும் கை தட்டினாங்க. இப்போ உட்காந்துருக்கிற எங்களுக்கு கொஞ்சம் புலமை காய்ச்சல் அதிகம். கவிஞர்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் புலமை காய்ச்சல் இருக்கும். அவங்க கைத்தட்டல் வாங்கிட்டானா இப்போ நாமும் கைத்தட்டு வாங்கணும் அப்படின்ட்டு உடனே டக்குன்னு நான் எழுந்தேன். நெருப்பு விறகை தின்றுவிட்டு சாம்பலை பெற்றெடுக்கிறது. எட்டயபுரத்தில் ஒருத்தி சாம்பலை தின்றுவிட்டு நெருப்பை பெற்றெடுத்தாள். நெருப்பை பெற்றெடுத்தாள். அவன்தான் பாரதி. இங்கே கூட சொல்ல, எல்லாரும் போய் தீமிதி விழாவிலே கலந்து கொள்ளுவார்கள். யானை தீ மிதித்த வரலாறு உண்டா? பார்த்தசாரதி கோயிலிலே யானை கூட தீ மிதித்திருக்கிறது. பாரதி மிதித்திருக்கிறது. பாரதி மிதித்திருக்கிறது. பாரதி அப்படிப்பட்டவன். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லுறார் பாருங்க, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் இவ்வுலகம் காதர் கொள்ளையிலே சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. சொல்லிவிட்டு கடைசியா சொல்றார் பாருங்க, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போன்னா. தமிழுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழில் ஒரு சொல்லை எப்படி சொன்னால் அது நம்மை கொண்டு போய் உயரத்துக்கு வைக்கும் தெரியுமா? அதற்கு திரிகூட ராசப்ப கவிராயர் வசந்தவல்லி பந்து பயின்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை சொல்லுகிறார். வசந்தவல்லி பந்து பயின்று கொண்டிருக்கிறாள். பந்து பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு பாட்டு போடுகிறார். என்ன பாட்டு தெரியுமா? பொங்கு கணங்கொளை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, பொங்கு கணங்கொளை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்குது கண்டுள கென்படும் மென்படும் மென்றடை திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே. அப்படியே அந்த பந்து பயிலுகிற அந்த சத்தம் அதில் அப்படியே வரும். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கங்க. சிலப்பதிகாரத்தில் காவிரி நடக்குது. அப்படி காவிரி நடக்கின்ற பொழுது அந்த இடத்துல இளங்கோவடிகள் என்ன சொல்கிறார் பாருங்க, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ வாடை அதுபோர்த்து கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவிரி. காவிரி எப்படி நடக்குதான்? டக்கு 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 ஜல் ஜல் ஜல்னு. மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்து கருங்கயல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை நடந்தாய் வாழி காவேரி. அப்படியே அந்த 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 காவிரி யாரு போகக்கூடிய ஒரு சூழலை என்ன அழகாக இளங்கோவடிகள் காட்டுகிறார். பெருமக்களே, உலகத்தில் ஒரே நிமிடத்தில் நடந்த ஒரு வழக்கை, உலகத்தில் ஒரே நிமிடத்தில் தீர்ப்பு சொன்ன ஒரு வழக்கை தமிழன் தான் நடத்தி காட்டியிருக்கிறான். தமிழ் மொழி தான் நடத்தி காட்டியிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கண்ணகிக்கு எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்படுகிறது. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே, இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி வர்ணித்த கண்ணகி தன் கணவனை இழந்து விட்டால், கணவனை இழந்து விட்டு மதுரையிலே போய் மன்னனுடைய முன்பு நிற்கிறாள். அப்படி முன்பு நிற்கின்ற பொழுது தலைவரி கோலமாக இருக்கிறாள். கண்ணிலே நீர் அப்படியே தாரை தாரையாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது மன்னன் கேட்கிறான், யாரையோ நீ மடக்கொடியோய், யாரையோ நீ மடக்கொடியோய். இவ்வளவுதான் கேட்டது. வருது பாருங்க கண்ணகிக்கு கோபம். தேரா மன்னா எடுத்த உடனே, இன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா? அரசாங்கத்தை பார்த்து தேரா மன்னா அப்படின்னு கேட்க முடியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி தேரா மன்னா செப்புவது உடையேன் சொல்றா பாருங்க. சும்மா அடிக்கிறா பாருங்க, கட்ட 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 கட்டன்னு. தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லொரு சிறப்பின் இமையவர் வீம்ப புல்லொரு புன்கண் தீர்த்தொன்னை என்றியும் வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறல் மகனை ஆழியின் வெடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே.
அவ்வூர் ஏசா சிறப்பு இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி இங்கின் கார்ச்சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே நடிச்சா. ஓ, கோவலன் மனைவியா நீ? கல்வனை கோரல் கடுங்கோள் அன்று, கல்வனை கோரல் கடுங்கோள் அன்று என்று சொல்லுகிற போது அதுக்கு அவள் சொல்லுகிற, கல்வனோ என் கணவன், என் கணவனை கல்வன் என்று சொன்ன நீ அல்லவா கல்வன். இந்த இடத்துல ஒரு நுட்பம் அழகா, தமிழ் எந்த அளவுக்கு ஆழமானது, அமுதமானது, எந்த அளவுக்கு சிறப்பானது, சீரியது என்று சொல்வதற்கு ஒரே ஒரு உதாரணம். கோவலன் சிலம்பை எடுத்துக்கொண்டு போனான், சிலம்பை எடுத்துக்கொண்டு போனான். கண்ணகி வாதாடுகிறாள். அது ஒரு பொற்கொள்ளர் சூழ்ச்சியால் அந்த சிலம்பை மறைத்து விட்டார். தாழ்பூங்கோதை தன்கார்ச்சிலம்பு கன்றிய கல்வனை கொண்டங்கு வருக என்பதற்கு பதிலாக கொன்றங்கு வருக என்று சொல்லிவிட்டான். சரி, ரைட், அவ்வளவுதான். தவறான ஒரு தீர்ப்பு தான் அவன் கொடுத்திருக்கான். ஆனால் இந்த இடத்திலே கொழுமண்டபத்திலே மன்னனை பார்த்து நீதான் கல்வன் என்று எப்படி சொல்லலாம்? இது ஒரு வினா. நீதான் கல்வன் என்று எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாது அல்லவா? தவறான தீர்ப்பை நீ அளித்தவன் அப்படி சொல்லலாம். கொடுங்கோல் ஆட்சி அப்படி கூட சொல்லலாம். கொடுமைக்காரா அப்படி கூட சொல்லலாம். எரிமலையாய் சுடுதனலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்கு வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய கண்ணகி நீதான் கல்வன் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த இடத்திலே இளங்கோவடிகள் ஒரு அற்புதமான நுட்பத்தை வைக்கிறார். அது தமிழால் மட்டும்தான் முடியும், வேறு ஒன்றுமில்லை. அந்த விவாதத்திற்கு பிறகு கோப்பெருந்தேவியின் காலிலே கொஞ்சம் நேரம் அலங்கரித்து கொண்டிருந்தது கண்ணகியினுடைய சிலம்பல்லவா. ஆக கண்ணகியின் சிலம்பு கோப்பெருந்தேவியின் காலிலே இருந்ததனால் அது யாருக்குமே தெரியாமல் அந்த சிலம்பானது மன்னனுடைய மனைவியின் காலிலே இருந்ததனால் மன்னா நீயும் கல்வன் தான் என்று அடித்தாள். என்ன ஒரு நுட்பத்தை கொண்டு போய் அழகா இளங்கோவடிகள் வைக்கிறார். அப்போது சொல்லுகிறான், யார் இந்த இடத்தில் தான் ஒரே நிமிடத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கூட நடக்காத வழக்கு, ஒரே நிமிடத்தில் ஒரு வழக்கு நடந்து தீர்ப்பு சொல்லி அந்த கதை அங்கே முடிகிறது. அவன் சொல்லுகிறான், பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், இது வழக்கு, யானே கல்வன், இது தீர்ப்பு, கெடுக என் ஆயல், இது தண்டனை. முடிஞ்சிருச்சு. பெருமக்களே, இதுதான் தமிழ். நான் முன்பு சொன்னேன் அல்லவா, ஒவ்வொரு நிலையிலும் தமிழானது தன்னை தகவமைத்து கொண்டே வந்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் தமிழானது தன்னை தரப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. பல பேர் சொல்லுகிறார்கள் தமிழ் அழிந்துவிடும், தமிழ் மலிந்துவிடும் என்று. உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன், தமிழுக்கு அழிவில்லை, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு அழிவில்லை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் கிளம்புவீர் என்று சொன்னாரே நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் அவர் இன்னொரு கவிதையும் சொல்லியிருக்கிறாரு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் மறைவுக்கு இங்கே அஞ்சலி செலுத்தினார்கள். அவர் ஒரு கவிதை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார். சொல்லுகிற போது சொன்னார், வானம் எழுதிய காதல் வரிகளின் அச்சி குலைந்த எழுத்து சிதறல், அழுத வானம் எழுதி பார்க்கும் துயரப் பாடலின் முற்றுப்புள்ளிகள், சாதி சாதி என்று தமிழர் நாதியற்று உள்ளம் நலிதல் கண்டே புண்ணுற்ற வானின் கண்ணீர் துளிகள் என்று சொல்லி முடித்தார். யாரு? ஈரோடு தமிழன்பன். பெருமக்களே, தமிழை கொஞ்சம்தான் உங்களுக்கு காட்ட முடிந்தது. ஒரு மீனவன் ஒரு வலையை விரிக்கிறான், அதிலே மீனானது சிக்குகிறது. இப்போது அந்த வலையோடு அந்த மீனானது வெளியேறுகிற போது ஒரு கவிஞன் ஒரு கவிதை படைக்கிறான். என்ன தெரியுமா அந்த கவிதை? அந்த மீனின் விழிகளிடமிருந்து கடைசியாக விடைபெற்று கொண்டது அந்த நதி. என்ன ஒரு அற்புதமான கவிதை! இவையெல்லாம் நெஞ்சை தாளாட்டுகிறது.
அதனால்தான் இந்த மொழியை நாம் தாய்மொழி 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 என்று சொல்வதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை. தொப்புள் கொடியிலேயே உணர்வுகள் ஏற்றப்பட்டு இதய சத்தத்தில் தமிழ் உணர்வானது நம்முடைய உயிருக்குள் ஊற்றப்பட்டு பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தையானது தமிழ் உணர்வோடு தமிழ் மொழியோடு தான் பிறக்கிறது. இங்கே கூட சொன்னார்கள், அறிவு வருகிறது அறிவு வருகிறது என்று. அறிவு வராது. அறிவு வருவதும் இல்லை போவதும் இல்லை. அறியாமை மறைத்திருக்கிறது. அதனால்தான் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூறும் அறிவு. அறிவானது ஊறும் அப்படின்னு தான் சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய இந்த மொழியானது தமிழ் மொழியானது எப்படிப்பட்ட சிறந்த மொழி என்பதற்கு ஒரே ஒரு சான்று என்ன தெரியுமா? ஒரே ஒரு சான்று என்ன தெரியுமா? வேறு ஒன்றுமே இல்லை. கர்ம வீரர் காமராஜர் அவருக்கு சிறப்பாக பேச தெரியாது தான். அவர் அப்படியே ஒரு கலோக்கிலாக தான் பேசுவார், ஒரு இதாக பேசுவார். அப்படிப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் அன்று டெல்லி பட்டணத்திலே ஒரு கவியரங்கம், கவிஞர் வைரமுத்து அவர்கள் கவிதை வாசிக்கிறார்கள். அங்கே யார் வருகிறார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். யார் அந்த அப்துல் கலாம்? வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு படித்தவர். வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு படித்த அப்துல் கலாமை இன்றைக்கு பேப்பராக போட்டு நாடு பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திருக்குறள் தான் என்று அவரே பதிவு செய்திருக்கிறார். தமிழ் அந்த அளவுக்கு எல்லாரையும் வாழ வைத்து கொண்டு வருகிறது. எனக்கு மரணமே இல்லை என்று சொன்னவன் கண்ணதாசன். அப்ப தமிழ் அமுது தானே. அந்த அமுதை நாம் உள்ளபடியே குடித்து மாந்தி அந்த அமுதை நம்முடைய நெஞ்சிலும் அந்த அமுதை நம் உயிருக்குள்ளும் நம்முடைய ஆன்மாவிற்குள்ளும் நம்முடைய உணர்ச்சிக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் அதை நாம் ஏற்ற வேண்டும். பெருமக்களே, நாம் எப்படி பிறந்தோம்? அம்மாவின் கர்ப்பப்பையிலே நான் 2 மாத கருவாக உருவெடுக்கிற போது அந்த கருப்பை விரிவடைய அண்டியிலே ஒட்டி இருக்கிற பெருங்குடலோடு சிறு குடல் மோதுகிற போது உண்ண முடியாமல், உடுக்க முடியாமல், நடக்க முடியாமல், படுக்க முடியாமல், இந்தலையில் படுக்க முடியாமல், குப்புற படுக்க முடியாமல், மல்லாக்க படுக்க முடியாமல் உண்டு அத்தனை மசக்கையின் காரணமாக வாந்தி எடுத்துட்டு அந்த 5 மாத கணத்தை இடுப்புல சுமந்துக்கிட்டு இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தன்னை விட மூத்த சகோதரி கிட்ட போய், அம்மா எனக்கு வலி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லுகிற போது தலைச்சம்புள்ள தானே தன்னை சீரகத்தை எடுத்து பொன்னிறமா வறுத்து சீரக்கசாயம் 3 வேளை குடிச்சுப்பாரு, உனக்கு ஒழுங்கு வந்துவிடும் என்று சொல்லுகிற போது குடிச்சு பார்த்தட்டமா, எனக்கு வலி நின்றுடுச்சுமா அப்படின்னு பேசுகிற பொழுது, அப்போ இது பிரசவ வலி தான், பட வேண்டிய கஷ்டத்தை படணும், பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு என்று சொல்லுவார்கள். ஆகவே அடக்கமாக இருந்து வலியை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பனிக்குடத்தை உடைத்து மூத்திரப்பையை முட்டி பிழைவார்த்தின் வழியாக இரத்த சகதியோடு பச்சை பிண்டம் குவ்வா 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 என்று பிறக்கிற போது அந்த இரத்த சகதியில் அந்த பச்சை பிண்டத்தினுடைய இரத்த சகதியை கழுவி போட்டு அந்த மயக்கமாக இருக்கிற தாயிடத்தில் போய் கண் விழிக்காத அந்த கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கிற பொழுது அந்த சீப்பாலை பிதிக்கி கீழே சிந்தி போட்டு அந்த நல்ல பாலை பிதிக்கி பிஞ்சு உதட்டில் வைக்கிற போது மாமங்கம் ஆடி மாசிக்கடல் ஆடி தைப்பூசம் ஆடி தவம் செய்து பெற்ற கிளிய மொழிய யாழை என் பெற்ற செல்வமே என் நெஞ்சே என் பஞ்சே என் குஞ்சே என்று கொஞ்சுவாள் தாய். அப்படிப்பட்ட தாய் தான் நமக்கு அம்மா அப்பா அத்தை என்று சொல்லப்படுகின்ற தமிழ் சொற்களின் வடிவமாக இருந்து நமக்கு அந்த உணர்வை ஊட்டுகிறாள். அதனால்தான் ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தமிழ் பேசுகிறது. பெருமக்களே, தமிழ் என்ன சொல்கிறது தெரியுமா? நாட்டை போற்று, தாயை போற்று, உன்னை நம்பு, உலகத்தை நம்பு, உனக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். இப்படி வளர்த்து கொண்டு நீ வெளியேறு. அப்படி வெளியேறுகிற போது நான் இருக்கின்றேன், தமிழாகிய நான் இருக்கிறேன், வல்லினம் இருக்கிறது, மெல்லினம் இருக்கிறது, இடையினம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து மூவினமாக தமிழினம் இருக்கிறது. தமிழ் இருக்கின்ற வரை தமிழர்கள் சாகலாம், தமிழ் இருக்கின்ற வரை தமிழர்கள் சாகலாம், தமிழினம் என்றைக்கும் சாகாது. அந்த தமிழினமானது நீண்டு கொண்டே இருக்கும். தமிழினுடைய ஆயுள் நீளுவது போல தமிழினத்தினுடைய ஆயுள் நீண்டு கொண்டே இருக்கும். இந்த உலகம் முழுவதும் 177 நாடுகளில் தமிழ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகம் முழுவதும் எப்படி ஆங்கிலமானது எல்லா இடங்களிலும் இருக்கிறதோ அதுபோல தமிழும் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தமிழ் மொழியின் அடிப்படையிலே நிலா முற்றம் தமிழ் சுற்றம் என்கின்ற அற்புதமான வார்த்தைகளை வைத்து இங்கே வண்ண கவிதை நாவாட இங்கே நம்முடைய நாராயண மூர்த்தி அவர்களும் அருமை ஐயா அவருடைய அழகான அந்த வார்த்தைகள், நகைச்சுவையான அந்த வார்த்தைகள். மருத்துவர்னா இப்படி தான் இருக்கணும்.
ஒரு மருத்துவர்னா இப்படி தான் இருக்கணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்துவிட்டு விடைபெறுகிறேன். ஒரு மருத்துவரிடம் ஒருவர் போனார். உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார். வாயை திற என்றார். வாயை திறந்தார். நாக்க நீட்டு என்றார். நாக்க நீட்டுனான். டார்ச் எடுத்து அடித்தான். டார்ச் அடித்து பின்னாடி உள்ள கோளாறு தங்க வயல் மாதிரி இருக்குது இது வாய். இப்போது திரும்பினார். திரும்பினான். இரும்புனார். இரும்பினான். முடிச்சுட்டு இப்போ மாத்திரை எழுதுறாரு. இது மெட்டி ஒலிக்கு முன்னாடி, இது தென்றலுக்கு பின்னாடி. இப்படி போட்டான் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை. டாக்டர் மாத்திரை இப்படி எழுதினார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாடு இன்றைக்கு அப்படி இருக்கிறது. என்னங்க இப்படி எழுதுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இது ஆகாரத்துக்கு முன்னாடி, இது ஆகாரத்துக்கு பின்னாடி. இந்த மாத்திரை ஆகாரத்துக்கு முன்னாடி, இந்த மாத்திரை ஆகாரத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு கஞ்சி சாப்பிட்லான்னாரு. அவன் கேட்டான், கஞ்சி சாப்பிட்லான்னு சொன்னீங்களே, அது ஆகாரத்துக்கு முன்னாடியா ஆகாரத்துக்கு பின்னாடியா? அடப்பாவி, எதை சாப்பிட்டாலும் லேசானதை சாப்பிடுன்னு சொல்லி அமிச்சார் டாக்டர். அவன் ஒரு 3 நாள் கழித்து வயிறை முன்னுக்கு போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு வந்தான். என்னடா ஆச்சுன்னா, நீங்கள் லேசானதை சாப்பிட சொன்னீங்க, நான் லேசானதை சாப்பிட்டேன், வயிறு இப்படி வந்துருச்சு. என்ன, தண்ணி லேசானது தானே? ஆமாம். தண்ணியில் எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகும்? அது மிதக்கும். அப்போ தண்ணியை விட எண்ணெய் லேசானது தானே? ஆமாம். அதில் ஒரு 10-15 உளுத்தம் வடையை போட்டால் அது என்ன ஆகும்? அது எண்ணெயில் மிதக்கும். அப்போ எண்ணெயை விட உளுத்தம் பஜ்ஜி லேசானது தானே? ஆமாம். அதை ஒரு 30 சாப்பிட்டா இப்படி வயிறு முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னோம். புரிதலிலே இருக்கக்கூடிய நிலைப்பாடு. பெருமக்களே, அனைத்து மொழிகளும் கற்றுவை, அன்னை தமிழ் மீது பற்றுவை என்று சொன்னார்கள். எல்லா மொழிகளும் தேவைதான். ஆனால் நம் தாய்மொழியாக தமிழ்தான் நமக்கு உயிர் 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 என்று சொல்லி, விழியை கேட்டு இமைத்துடிப்பதில்லை, விரலை கேட்டு நகம் முளைப்பதில்லை, இரவை கேட்டு நிலா வருவதில்லை, எதையும் கேட்டு நாம் வரவில்லை, உங்கள் இதயம் கேட்டே இங்கே வந்துள்ளேன். நன்றி, வணக்கம்.